ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட் சைட் கடைங்கள்லாம் கிடைக்கிற மாதிரியான வெஜிடபிள் மோமோஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி சாஃப்டான டோ கிடச்சிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது இந்த மோமோஸ்க்கு தேவையான மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 5 தக்காளி பழம், ஒரு 10 காஞ்ச மிளகாயை விதையை பாதி நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் முட்டைக்கோஸ், ஒரு 10 பீன்ஸு, 1 கேரட், 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இந்த மாதிரி துருவி சேர்க்கணும். முட்டைக்கோஸும் பீன்ஸும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். காய் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஸ்டஃபிங் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த தக்காளி நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இந்த வேக வச்சுருந்த காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே சோயா சாஸ் 1 ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பியூரியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டு பாயில் பண்ண விடலாம். அது பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இந்த சீனி சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸோட இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த சப்பாத்தி டோ ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி திரட்டிட்டு சைட்ஸில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இப்போது அதிலிருந்து ஒரு பால் எடுத்து ட்ரை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற பிளேஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோலிங் பின் எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா மாவு வேகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதில் அந்த ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி ப்ளீட்டாக எடுத்து வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று சாரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று இந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து வச்சுட்டு 3/4 வாசிக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த பிளேஸை இந்த ஃப்ளீட்டிங் மேலே டச் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை நல்லா உள்ளே தள்ளிட்டு 2 சைடும் ஜாயின் ஆகுற மாதிரி இந்த அளவுக்கு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எல்லா மோமோஸையும் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பிளேட்டில் வச்சுக்கிறோம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ இதையும் ரெடி பண்ணி அந்த கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 25 to 30 மினிட்ஸ் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்கிற டைமில் இன்னொரு மோமோஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி சுற்றிலும் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் உள்ளே தள்ளி, உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதாவில் செய்யும் போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூம்பு மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த ஷேப்பில் நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட மோமோஸ் வெந்துருச்சான்னு பார்த்தலாம். பாருங்கள், நல்லா பாயிலாகி வந்திருக்கு. நல்லா பாயிலாகி வந்திருக்குன்னு எப்படி தெரியுதுன்னா கண்ணாடி மாதிரி தெரியும். உள்ளுக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நம்மளோட மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.